நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி உலக புகழ்பெற்ற இடமாகும். லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் இங்கு நிலத்தின் மதிப்பு கோடிகளை தாண்டும். இந்த நிலையில் வேளாங்கண்ணி பேரூராட்சியின் முன்னாள் தலைவராகவும் தற்போதைய நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றிய செயலாளராகவும் உள்ள தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் போலி ஆவணம் மூலமாக 3023 சதுர அடி நிலத்தை அபகரித்துள்ளதாக அதிமுகவை சேர்ந்த நாகை நகர செயலாளர் வழக்கறிஞர் தங்க கதிரவன் நில அபகரிப்பு தடுப்பு பிரிவில் புகார் தெரிவித்திருந்தார். அவரது புகாரில் வேளாங்கண்ணி பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட ரஜஸ்தகிரீஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான 500 சதுர மீட்டர் கோவில் புஞ்சை நிலம் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வாங்கிய இடம் 50 சென்ட், அரசு புறம்போக்கு நிலம் 350 சதுர மீட்டர், வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு சொந்தமான 115 சதுர மீட்டர் இடம் என சுமார் 1,64,00,000 மதிப்பிலான 3023 சதுரடி நிலங்களை தாமஸ் ஆல்வா எடிசன் தனது தாயார் மற்றும் தம்பி பெயரில் போலி ஆவணங்கள் மூலம் செட்டில்மெண்ட் போட்டு பல கோடி ரூபாய் மதிப்பிலான இடங்களை அபகரித்துள்ளதாகவும், இந்த நில அபகரிப்பில் முன்னாள் வேளாங்கண்ணி கிராம நிர்வாக அலுவலராக இருந்து தற்சமயம் மேலவாழக்கரை திமுக கிளை செயலாளராகவும் ஊராட்சி மன்ற தலைவராகவும் உள்ள திமுகவை சேர்ந்த கலைசெழியனுடன் இணைந்து போலி ஆவணங்கள் மூலம் நில அபகரிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய நில அபகரிப்பு பிரிவு போலீசார் ஆவணங்கின பொய்யாக புனைதல் உட்பட 8 பிரிவுகளில் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் தாமஸ் ஆல்வா எடிசன் தலைமறைவாகிவிட்டார். இந்நிலையில் இன்று நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு டிஎஸ்பி சரவணன் தலைமையிலான போலீசார் சென்னை சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் வீட்டில் தலைமறைவாக இருந்த தாமஸ் ஆல்வா எடிசனை கைது செய்து நாகை அழைத்து சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.